ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் யூஸிங் 2 பாயிண்டர்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோலையும் 2 பாயிண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 பாயிண்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் இன் கோட் கிராக்கிங் அண்ட் இன்டர்வியூக்குமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். ஏன் நம்ம பேட்டர்னில் போகிறோம் அப்படின்னா, பேட்டர்னில் நமக்கு அது ரொம்ப கம்மியான கவுண்ட் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம சீக்கிரமாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடலாம் அண்ட் மோஸ்ட்டாக என்ன கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதில் 2 பாயிண்டர்ஸோட எப்படி என்ன மாதிரி கொஷினில் இருந்தால் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டூ செக், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஐகார்ட்லேயும் தரேன். அண்ட் டுடே வீடியோவில் நம்ம வந்து மூவ் ஜீரோஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம 2 பாயிண்டர்ஸில் தான் வருது. இதுவும் வந்து ஒரு இன்டர்வியூ பேஸ்ட் டிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஒரு கொஷின் தான். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே லேர்ன் பண்ண முடியும் அண்ட் இன்டர்வியூஸுமே கிராக் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த கார்ப்பரேட்டில் ஜாப் வாங்குறது அண்ட் ஜாப் வாங்கினாலும் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பேசிக்ஸ் நம்ம தரவாக ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா வில் க்ரோ. ஸோ டேரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அரேவில் வந்து நமக்கு 0 1 0 3 2 அப்படின்னு நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இந்த அரேவை நம்ம வந்து புதுசாக எந்த அரேவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கண்டிஷன் வந்து எந்த அரேவும் நியூவாக க்ரியேட் பண்ணக்கூடாது, இன் பிளேஸில் தான் வேல்யூ மூவ் பண்ணணும் அண்ட் 0 வேல்யூஸ் எல்லாமே லாஸ்ட்டில் மூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அவுட்புட் வந்துட்டு 1 3 12 00 00 அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்னால நமக்கு வந்து 2 பாயிண்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் வந்து நமக்கு ஐ அண்ட் ஜே அப்படின்னு 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ வந்து நான் ஜீரோ பொசிஷனை டார்கெட் பண்ணும் அண்ட் ஜே ஃபுல் அரேவும் ட்ராவல்ஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இங்கே டெம்ப்ரவரியாக தான் வந்துட்டு ஐஎன்ஜே அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிடுறேன். கோட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்ற வந்து நான் மேனுவலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். int I equal to 0 ஃபர்ஸ்ட் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் லூப் ரொம்ப குட்டி தான் இது அண்ட் லாஜிக்கும் ஈஸி தான். நம் ஸ்டார்ட்லேருந்து என்ன ஃபுல் அரே ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இப்போ ஒரு கண்டிஷன், இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நம்ஸ் ஆஃப் ஜே, ஜே தான் ஃபுல் அரேவும் ட்ராவல்ஸ் பண்ணுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஜே வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே. நான் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி வேல்யூக்கு இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, இஃப் ஐ லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் லென்த் இப்படி இருக்குன்னா நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ கோட் முடிஞ்சிச்சு. இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் போகலாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இட்டரேஷன் 1 இட்ரேஷன் 0. ஓகே, நம்ம 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இட்டரேஷன் 0ல் நமக்கு ஐ வந்து 0 அண்ட் ஜேவும் 0 அண்ட் ஜே வந்து 0வாக இருக்கனால இந்த கண்டிஷன் ஃபெயில். 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ஃபெயில். ஸோ இந்த இஃப் கண்டிஷனே ஸ்கிப் ஆகிடும். ஐயில் வந்து எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே, அண்ட் இட்டரேஷன் 2 இட்ரேஷன் 2ல் வந்து எனக்கு இட்டரேஷன் 1, இது இட்ரேஷன் 0, இது இட்ரேஷன் 1. இட்ரேஷன் 1ல் ஐயோட வேல்யூ எனக்கு 0வாக தான் இருக்குது இனிஷியலாக.
அண்ட் ஜேயோட வேல்யூ எனக்கு 1 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, ஐ வந்து ஃபஸ்ட்டு நான் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு வேல்யூவை ஸ்வாப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ, அதுக்கப்புறமா ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அரேல வந்து ஜீரோவாக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அரே வந்து எனக்கு 1, 1, 0, 3, 12 இப்படி வந்து எனக்கு இருக்கும் அரே. அண்ட் தென் செகண்ட் ஐட்ரேஷன்லேயும் எனக்கு அதுக்கப்புறமா நான் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த அரே முடிஞ்சு இன்பிளேஸ் வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 2. இப்போ இந்த கண்டிஷன் திரும்ப ஃபெயில் ஆகிடும். அதனால் எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை அரேல. ஸோ 1, 1, 0, 3, 12. ஓகே. இதுலேயும் எந்த சேஞ்சுமே இல்லை. அடுத்தது இட்டரேஷன் 3. இட்டரேஷன் 3ல இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 3 வேல்யூ இருக்குது which is a non-zero value. ஸோ எனக்கு என்ன ஆகுது, j ஈக்குவல் டு 3. ஓகே. இப்போ அரேல எனக்கு 1, 1, ஐயோட ஐ வந்து கரெக்ட், ஐ வந்து இங்கே 3ல மாறிடுச்சு. அண்ட் 0, 3, 12 எதுவுமே இல்லை, நான் வேல்யூ மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணுறேன். 3ல வந்து j is equal to 3, இதுதான் 3. ஸோ 1ஓட வேல்யூவும் 3ஓட வேல்யூவும் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே எனக்கு ஐயோட வேல்யூ 2. திரும்ப இட்டரேஷன் 4ல் ஐயோட வேல்யூ 2, ஜே ஈக்குவல் டு 4. அப்படி இருக்கனால எனக்கு 1, 3, 2 வந்து இந்த வேல்யூ 2 அண்ட் 4 இந்த வேல்யூ. ஸோ நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ 12, 3, 12 இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஐயோட வேல்யூ எனக்கு 3. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு ஐயோட வேல்யூ 3ஆக தான் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வரும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் கரெக்ட். ஸோ ட்ரூ ஆகும்போது இங்கே என்ன ஆகும், இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். அப்படி ஆகும்போது அரே என்ன ஆகிடும், இங்கே 1, 3, 12 அண்ட் இது தேர்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷனில் நான் இங்கே 0 போடணும், 0. அதுக்கப்புறமா ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐயோட வேல்யூ எனக்கு இப்போ 4. ஸோ ஸ்டில் எனக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா இங்கே நம்ஸ் ஆஃப் லென்த் வந்து எனக்கு 4. ஓகே.
and then iteration. இது வந்து நம்ம iteration 1 வச்சுப்போமா? சரி, சம்திங் இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இது வந்து எனக்கு இன்னும் இங்கே கண்டிஷன் இன்னும் ஃபால்ஸ் ஆகலை, அதனால் எனக்கு இன்னொரு ஐட்ரேஷன் போகும். அதனால் இப்போ எனக்கு ஐ வந்து 4 இருக்குது. எனக்கு அரே என்ன ஆகும்? nums of I equal to 0. ஸோ அரேல 1, 3, 12, 0, 0. இப்போ எனக்கு I ப்ளஸ் ப்ளஸ், ஸோ I equal to 5. இப்போ கண்டிஷன் இப்போ ஃபெயில் ஆகிடும், ஏன்னா 5 is not less than 5. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகும். கடைசியாக எனக்கு அரேல இந்த வேல்யூ தான் இருக்கும். அரே equal to 1, 3, 12, 0, 0. ஸோ எனக்கு அரேல இந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த desired output also. கரெக்டாக? ஸோ நம்மளோட கோடு கரெக்டாக வேலை செய்யுது. உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப பாருங்கள். லைன் பை லைனாக ஸ்லோவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேக்ஸிமம் ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன் இருக்குது, இல்லை வேறு மாதிரி எடுக்கலாம், ஏதாச்சும் கன்சர்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விச் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் தென் இப்போ சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு எந்த அரேவுமே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் 1. அண்ட் ஃபுல் அரேவே நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபுல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் n. அண்ட் இப்போ வந்து பாதி அரே தான் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அதாவது பைனரி சர்ச், அதாவது ஒரு அரேவை பாதியாக டிவைட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது லாக் ஆஃப் n. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் நமக்கு என்ன அப்ரோச்சில் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ do like, share and support. Thank you. Stay tuned.